நாம் இந்த ஊருக்குள்ளாடி ஒரு நாளைக்கு 500க்கும் 400க்கும் சம்பாரிச்சுட்டு இருக்கிற இதே நாளில் மிஸ்டர் பீஸ்ட் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 400 கோடி ரூபா சம்பாரிச்சிருக்கிறாரு 2023. மிஸ்டர் பீஸ்ட் அப்படிங்கிற ஆள் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் கிடையாது, உலகத்திலே மிகப்பெரிய பொலிட்டீஷியன் கிடையாது, உலகத்திலே மிகப்பெரிய வாரிசு இளவரசர் கிடையாது. ஆனால் வெறும் சின்ன பையன் தான், வெறும் ஒரு 27 வயசு பையன் தான். இன்னைக்கு நிலைமைக்கு 27 வயசு பையனால ஒரு வருஷத்துக்கு 400 கோடி ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படின்னா உங்களால முடியாதா? ஹவு இஸ் இட் பாசிபிள்? அதை எப்படி அவரால் சம்பாதிக்க முடியுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இஸ் எ கண்டென்ட் கிரியேட்டர். அவர் வந்து யூடியூப்ல கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறாரு, யூடியூபராக இருக்கிறாரு. அவர் வந்து நிறைய வீடியோக்கள் போடுறாரு. அவர் ஆரம்ப காலகட்டங்களில் கேமிங் வீடியோ தான் போட்டுட்டு இருந்தாரு. கேமிங் வீடியோ போட்டு அது நல்ல வரவேற்பு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால அதை முன்னெடுத்து அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி நல்ல நல்ல வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சதனுடைய விளைவு இன்னைக்கு 2025 உலகின் மிகப்பெரிய யூடியூபர் அவர் மட்டும்தான். எல்லாருக்குமே தெரிஞ்சவர் அவர் மட்டும்தான். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மதன் கௌரி அண்ணாவை போய் டெல்லியில சொன்னீங்கன்னா கொஞ்சம் பேத்துக்கு தெரியும். நம்ம ஊர்ல இருக்கிற யார்கிட்டயாச்சும் டெல்லியில இருக்கிற யூடியூபரை பத்தி கேட்டீங்கன்னா தெரியவே தெரியாது. ஆனா ஆல் ஓவர் வேர்ல்டு பூரா, ஆல் ஓவர் இந்தியாவில் ஆல் ஓவர் வேர்ல்டு பூரா வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்னு சொன்னா அனைவருக்குமே தெரியும். அவர் ஒரு மிகச்சிறந்த மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சர் யூடியூபர். அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஆகக்கூடிய செலவுகளை கணக்கு பார்த்தோம்னா நம்ம தமிழ் சினிமா மட்டும் இல்லை, கம்மி பட்ஜெட்ல எந்த மொழியில வேணாலும் ஒரு பட்ஜெட்ல ஒரு படமே எடுத்துடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா எக்ஸ்பென்சிவா ரொம்ப ஆடம்பரமா செலவு பண்ணுவாரு. உதாரணத்துக்கு நம்மளாம் நினைச்சே பார்க்க முடியாத மாதிரி ஒரு ட்ரெயினை வாடகை எடுப்பாரு, ஏர் ஜெட் எடுத்துட்டு வருவாரு. அது மட்டும் இல்லாம ஒரு வீடியோ ஃபுட்டேஜுக்கோசரம் மிகப்பெரிய கட்டடங்களை கட்டுவாரு, ஸ்விம்மிங் பூல் கட்டுவாரு, எவ்வளவோ பண்ணுவாரு. அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகிறனால மட்டும்தான் அவரால் இந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதுவே நம்மள மாதிரியே அவர் டெய்லி ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாருன்னா அவரால் சம்பாதிச்சிருக்க முடியுமான்னு சொல்லி கேட்டால் அதில் ஒரு 100 செங்கக்கல் கூட அவரால் சம்பாதிச்சிருக்க முடியாது. ஏன்னா சம்பாதிக்கிறதுக்கும் செலவு பண்ணுறதுக்குமே சரியாக இருந்திருக்கும். பொதுவாகவே யூடியூப்ல கண்டென்ட் கிரியேட்டர் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவான இன்கம் அப்படிங்கிறது இருக்குது. ரொம்பவே ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது எதிர்காலத்தில் இருக்குது. நம்மளுக்கான டைம் அப்படிங்கிறது கிளிக் ஆகும்போது உடனடியாக நம்மளை தேடி வரும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹவ் இஸ் இட் பாசிபிள்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ் அப்சல்யூட்லி இட் இஸ் பாசிபிள். நம்ம நிறைய அதை பார்த்து எல்லாம் என்ன பண்ணுறோம், நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. கொஞ்ச நாள்லேயே சலுப்பு தட்டி எதிர்பார்த்தது கிடைக்கல, லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறாங்க. ஆரம்பித்த உடனே ஒரு புகழின் உச்சத்தை தொடணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா இங்கே யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மன்னர்களுடைய பேராண்டிகளும் கிடையாது, மன்னனுடைய பையனும் கிடையாது. எடுத்த உடனே புகழை அடையிறதுக்கு நாம் ஒன்றும் துபாயில் இல்லை, குவைத்தில் இல்லை, ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, குவைத்தில் இருந்தாலும் சரி, நம்மளுக்குன்னு சொல்லி நம்ம காலை ஊனி நம்ம கையை ஊனி நம்ம எந்திரிச்சு நிலம்னா தான் நம்மளுக்கு மரியாதை. இன்னொருத்தரோட நிழல்ல வாழ்றது அப்படிங்கிறது நம்மளுக்கு அது கௌரவம் கிடையாது. இன்னைக்கு அது நல்லா இருக்கலாம், நம்ம கையை ஊனி நாமளா உழைச்சி மேலே வர்றது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு நம்பகத்தன்மையுடைய ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? இப்போ வாங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்டோம்னா, அவர் வீடியோ போடுறாரு இல்லைங்களா? நம்ம பொதுவாக நம்ம வேலைக்கு போகிறத பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு வேலைக்கு போயிட்டு வரோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 8 மணி நேரத்துக்கு இவ்வளோ சம்பளம், 10 மணி நேரத்துக்கு இவ்வளோ சம்பளம், 12 மணி நேரத்துக்கு இவ்வளோ சம்பளம், அவ்வளோதான். அந்த சம்பளத்துக்குள்ளாடி நம்மளால் எவ்வளோ வேலை வாங்க முடியுமோ வேலை வாங்கிடுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தினக்கூலி. ஓகேங்களா? இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிஸ்னஸ் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம், அது சேல்ஸ் ஆனால் தான் காசு. ஆனால் பொதுவான கணக்கு என்னென்னா டைமிங் தான் வந்து பார்த்திங்கன்னா பணம். இந்த உலகத்தில் யூடியூபே கூட வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் முழுக்க நேரத்தை மட்டுமே மையப்படுத்தி தான் யூடியூப் அப்படிங்கிறது ரன் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் போடக்கூடிய வீடியோ மக்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது வருது. எப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு வீடியோ அப்படிங்கிறது உருவாக்கிட்டால் போதும், அதுக்கு நம்ம வந்து மார்க்கெட்டிங் சார்ஜ் மட்டும்தான். அது இங்கேருந்து உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்கிறேனே, இப்போ நான் இங்கேருந்து ஒரு தலைவாணி செஞ்சு வைக்கிறேன்னு வைங்க, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சு வைக்கிறேன்னு வைங்க, ஒரு ஆஃபீஸ் டேபிள் செஞ்சு வைக்கிறேன்னு வைங்க, ஒரு பீரோ செஞ்சு வைக்கிறேன்னு வைங்க. இங்கே இருக்கக்கூடிய நான் செஞ்சு வச்ச பீரோ வந்து நம்ம ஊர் விலைக்கு 10,000 ரூபா. நான் வந்து ஒரு பீரோ, ஒரு ஆடம்பரமான, ஓகேங்களா, ஒரு டெக்கரேஷன் பீரோ நான் தயாரிக்கிறேன். எங்கள் ஊரில் வந்து சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் 10,000 ரூபாய்க்கு கேட்குறேன். இதுவே ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் வந்து எனக்கு 2 லட்ச ரூபாய்க்கு அந்த பீரோ வேணும்னு சொல்லி கேட்குறாரு. நான் இங்கேருந்து 1 லட்ச ரூபா செலவு பண்ணி அங்கே அனுப்பிடுறேன். எனக்கு ரிட்டன் 1 லட்சம் சேர்த்தியே வருது. ஓகேங்களா? நான் 90,000 செலவு பண்ணி அனுப்பிடுறேன்னு வைங்க, எனக்கு போட்டோட காசுக்கு மேலேயே எனக்கு வருது. ஓகேங்களா? அதில் வந்து டேக்ஸ் கீக்ஸ்லாம் போக அவங்களே எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் கொடுக்குறேன்ட்டாங்க. நான் இங்கே 1 லட்ச ரூபாய்க்கு அனுப்பிடுறேன் அந்த பீரோவை, உள்ளூரில் 10,000 ரூபா, இங்கேருந்து நான் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு அனுப்புகிறேன்.
அவங்க ரிட்டர்ன் எனக்கு வந்து 2,50,000 லட்சமாக அனுப்பிடுறாங்க. அது ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு சம்திங் ஸ்பெஷல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட உழைப்பு, நான் மார்க்கெட்டிங் பண்ணணும், இங்கேருந்து கொண்டு போகிறதுக்கான சார்ஜு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் உள்ள பொருள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சார்ஜ் ஆகும். இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதுக்கு. ஆனால் யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சார்ஜுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. நெட்டு மட்டும் தான் செலவாகும். நம்ம ஊர்ல நெட்டு தான் தாராளமா கிடைக்குது. அதனால எந்த தொந்தரவும் கிடையாது. நான் இங்க ரெடி பண்ண வீடியோவ 1 மணி நேரத்துக்குள்ளாடியே வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்கால இருக்கிற ஒருத்தர பார்க்கலாம். லண்டன்ல இருக்கிற ஒருத்தர பார்க்கலாம். அமெரிக்கால இருக்கிற ஒருத்தர பார்க்கலாம். நம்ம ஸ்ரீலங்கா, இலங்கையில ஒருத்தர பார்க்கலாம். இதுக்கு வந்து எந்த காஸ்ட்டுமே வந்து ஆவாது. நெட்டு மட்டும் தான். இதுவே நான் அப்லோட் பண்றது மட்டும் தான் என்னோட நெட்டு. அங்க பார்க்கறது அவங்களோட நெட்டு தான். அவங்க பார்த்துக்கோங்க. இதுவே நான் இங்க தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள 1 மணி நேரத்துல இலங்கை எடுத்துட்டு போக முடியும்னா அது ஆகுமா? 1 மணி நேரத்துல அமெரிக்காவுக்கு கொண்டு போக முடியும்னா ஆகுமா? ஆவாது. 1 மணி நேரத்துல ஃப்ளைட் கூட இங்கிருந்து அங்க போவாது அமெரிக்காவுக்கு. இதெல்லாம் ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேட்டலைட். முழுக்க முழுக்க யூடியூப் இதுல தான் ரன் ஆயிட்டு இருக்குது. மிஸ்டர் பீஸ்ட் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறாரு. இந்த யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம உருவாக்குற செலவு மட்டும்தான். மேற்படி இதை டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணக்கூடிய செலவு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டுமே மையமாக வச்சு தான் இது யூடியூப் அப்படி ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து மிஸ்டர் பீஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு 400 கோடி சம்பாதிக்கிறாரு இல்லைங்களா? இதில் வந்து அவர் நிறைய நல்லது பண்ணுறாரு. மூட்டை மூட்டையாக கத்தையாக பணம் கொடுக்குறாரு ஏழை மக்களுக்கு. நிறைய ஆதரவு இல்லாத குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. எவ்வளவோ நல்லது பண்ணுறாரு. நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்களும் இந்த மாதிரி பண்ணணும், நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களா? உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 பேருக்கு நீங்கள் மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி 400 கோடி சம்பாரிச்சு தான் நல்லது பண்ணுவேன், நான் வந்து ஹர்ஷா சாய் அண்ணா மாதிரி சம்பாரிச்சு தான் நான் நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே உங்களால் முடிஞ்ச நல்லதும் பண்ணுங்க. ஓகேங்களா? இயன்றதை செய்வோம். ஓகேங்களா? நல்லது பண்ணுங்க. உண்மையில அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்.